வெல்கம் டு அவர் சேனல். நம்ம நான் ஆல்மோஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருந்த நியூஸ் வந்துருச்சு. ஆல்ரெடி நான் இப்படி நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பார்த்திங்கன்னா 25 to 27 சிஎஸ்ஐஆர் நெட்டு எக்ஸாம் நடக்க வேண்டியதை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூஜிசி நெட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதில் கொஞ்சம் லீக் ஆகிடுச்சு கொஸ்டின் சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் தவறுகள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். 25லேருந்து 27 வரைக்கும் நடக்க வேண்டியது இருந்த சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அடுத்து எப்போ எக்ஸாம் நடத்துவோம் அப்படிங்கிறத அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது விஷயமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டுக்கிறதுக்காக நம்பர் கொடுத்துருக்காங்க, வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வெப்சைட்லேயே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த நம்பர்லையாவது மெயில் ஐடியிலையாவது கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அதனால் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தயவு செய்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. திரும்ப திரும்ப என்னுடைய அட்வைஸ் அதுதான். எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுறது நம்மளை இன்னும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆகின எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்னு நினச்சிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. அப்படின்னா தான் அடுத்து எப்போ எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் நம்மளுக்கு சப்ஜெக்ட்டு டச்சிலேயே இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கண்டினியூஸாக ப்ரிப்பரேஷன்லேயே இருங்க. ப்ரிப்பரேஷனை விட்டுறாதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேப்பர் 1க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேப்பர் 1ல் அந்த ஜிஏல நம்மளுக்கு நல்ல ஸ்கோர் வந்துருச்சுனாலே நம்மளுக்கு நிச்சயமாக கிளியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும். சிஎஸ்ஐஆர் மெட்டு டிசம்பர் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு ப்ளேலிஸ்ட்டும் ஷார்ட்ஸ் லிங்க் எல்லாமே நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள். கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷனை மட்டும் எக்காரணத்தை கொண்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன்லேயே இருங்க. அப்படின்னா தான் அடுத்த எக்ஸாம் வரும்போது நம்மளால் ஈஸியாக அதை ஃபேஸ் பண்ண முடியும். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க.